அந்த சைடு கொஞ்சமா புதினா இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு வச்சனா கரெக்ட்டா இருக்கும். இதுதான் வந்து சட்னி அரைக்க போறேங்க. அப்படியே எடுக்க ஓவரா மூவ்மென்ட் போடுறானே. இதெல்லாம் வந்து விசாகனோட படிக்கிறது இல்லாம இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இல்லங்க இதை நம்ம ஆர்டர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியா உட்டன்ல சுத்தி கொடுக்குறாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போறோம். கத்தார்ல எங்களோட ஒரு நாள் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டே விளாக்ல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே இருக்கு. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ அதோட ரிவ்யூ எல்லாமே சொல்றோம். எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த வருஷம் விசாகன்குட்டியோட ஸ்கூலில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு விசாகன்குட்டியோட ஸ்கூலில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 18 பட்டி வந்தாச்சாப்பா. காலையில் இப்போ 8:30 மணி ஆகுதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டு செம்மையாக கூலிங்காக இருக்குது. அதோட நேற்றுக்கு வந்து மழைலாம் பெஞ்சிருக்கும் போல். இந்த இடம் ஃபுல்லாகவுமே ஈரமாக இருக்குது. டிஃபனுக்கு வந்து மல்லி சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டுங்க. இந்த இதில் வந்துட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நானும் ஃப்ரெஷ்ஷாக வந்து மல்லி சட்னி அரைக்கணும்னு பார்க்குறது அப்படியே போய்கிட்டே இருக்குது. சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் கார்டனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் புதினா மல்லி சட்னி. இந்த சைடு மல்லி இருக்குது, அந்த சைடு கொஞ்சமாக புதினா இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். மீதியெல்லாம் அப்போக்கு அப்போ பறிச்சுக்கலான்ட்டு நம்ம கார்டனில் இருந்து வந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி இதை தான் வந்து சட்னி அரைக்க போகிறேங்க. அப்படியே எடுக்கிறப்பே சரியான வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து நம்ம புதினா பறிச்சுக்கலாம். ஆக்சுவலாக புதினா வந்து கொஞ்சமாக தான் இருக்குங்க. இருந்தாலும் புதினாவும் மல்லியும் சேர்த்து போட்டு அரைச்சா தான் சூப்பராக இருக்கும். இது வெயிலுக்கு தான் இந்த புதினா வந்து நல்லா வரும். இப்போ இது குளிர் டைமுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்பலாம் பெருசாலாம் வராது. அப்போ தான் நல்லா படர்ந்து ஃபுல்லாகவுமே இருக்கும், கார்டன் ஃபுல்லாகவுமே இருக்கும். கொஞ்சம் வேறு பூச்சிலாம் வேறு வந்துருச்சுங்க. ஸோ பூச்சி இல்லாத புதினாவை நம்ம பறிச்சிக்கலாம். நம்ம கார்டன் வச்சுருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ எப்போ வேணுமோ அப்போக்கப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம். வந்துட்டு நான் கத்தார் வந்த புதுசில் வந்து ட்ரீம் பண்ணேன், இந்த சாம்பார் கொதிக்கிறப்ப கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து சாம்பாரில் போடணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்ச மாதிரியே இப்போ என்னோடய கார்டன் ஒன்றா வந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி கார்டனிங்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக வானம் இருண்டுட்டுருக்குங்க. இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இதில் சுட தோசையும் புதினா மல்லி சட்னியும் செம்மையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட. என்னடா வேடிக்கை பார்க்குற? ரெயின் கோவேவா? செம்மையாக மழை பிடிச்சிருச்சுங்க. சூப்பராக மழை பெய்யுது. வெளியில் போகலை, அப்படியே கிச்சனில் இருந்தே பார்த்துட்ருக்கோம். செம்ம மழை. அம்மா போயிட்டு புதினா மல்லி சட்னி செய்வா. தோசை தொட்டி சாப்பிட்றீங்களா? ஓகே. இந்த அளவுக்கு பெரிய மழை அப்படின்னா வருஷத்துக்கே ஒரு 2-3 தடவை தான் பார்க்க முடியும். அதனால தான் கிச்சனில் நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நானும் அச்சுவும். நான் வந்து இந்த புதினா மல்லி சட்னி வந்து எப்படி செய்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை கொஞ்சம் வந்து நல்லா செவக்க வறுத்துப்பேங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டுக்குவேன். ஸோ ரெண்டுமே போட்டால் டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து என்ன போட போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம கார்டனில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுருக்கேங்க. புதினா வந்து கொஞ்சம் தான் கிடச்சிது, பரவாயில்ல. ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினாவோட சேர்த்து போடுறப்போ ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதனால தான் நம்ம புதினாவும் சேர்த்து போடுறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி மட்டும் போட்டு கூட அரைச்சிக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட்டு வேரை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையுமே ஆஞ்சி போட்டேன். ஏன்னா எல்லாம் நல்லா இலசாக தான் இருந்தது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லி வந்து பார்க்க ஜாஸ்தியாக இருக்குங்க. இது ஒரு 2 வதக்குனீங்கன்னா அப்படியே சுருண்டுரும்.
டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இது. நான் எப்பயுமே இப்படி தாங்க செய்வேன், எங்களுக்கு பிடிச்ச சொல்லுவார். ஸோ கொத்தமல்லி சேர்த்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க, இந்த அளவுக்கு வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துப்பேங்க. ஏன்னா இவங்க கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் வந்து ரொம்ப தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த கீரையோட ஸ்மெல்லெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 திருப்பு அவ்வளோதான். சட்னிக்கெல்லாம் வதக்கி இப்போ ஆற வச்சாச்சுங்க. இதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோன்னா அவ்வளோதான், நம்ம புதினா மல்லி சட்னி வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போதும் எனக்கு, இது போதுமே. நல்லா இருப்படா போடா, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொடுத்து ஒரு குட்டி தாளிப்பை போட்டு நம்ம சட்னியை வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ க்ரீனிஷாக செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம சட்னி. என்ன பண்ண போறீங்க? வாட் ஜும்கா ஆட போறீங்களா? சரி ஆடுங்க பாப்போம். வாட் ஜும்கா ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. ஜும்கா சொல்லுங்க. ஜும்கா ஆத்தாடி ஆத்தா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? விசாகன்குடியோட ஸ்கூல்ல கிளாஸ்ல சொல்லி தரதை விட எக்ஸ்ட்ரா வேற என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு இது பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இது பண்ணாங்க. இது வந்து ஃபுல்லாக ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆடியோ விஷுவல் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்கங்க. சில்வர் ஒலிம்பியாட் மாக் டெஸ்ட்டு, குவிஸ் காம்படிஷன், அதுக்கப்புறம் ஸ்பெல்பி காம்படிஷன், அதுக்கடுத்து ராமானுஜம் சார் டே வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து டிவிஷன் வந்துட்டு அவங்க பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அதெல்லாமே பண்ணாங்க. எப்பயுமே இவங்களுக்கு வந்துட்டு லேம்ப் கிளாஸ் பீரியட் வந்து வரும். ஸோ அந்த லேம்ப் கிளாஸ் பீரியடில் வந்துட்டு அந்த வீக்கில் என்ன வந்து ஹைலைட்டாக நடந்ததோ அந்த இது வந்துட்டு பண்ணுவாங்க. இப்போது ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியா இது வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இது வந்துட்டு இந்தியா ஃப்ளாக் வந்து கலர் பண்ணுறது, காந்தி ஜெயந்தி வருது அப்படின்னா காந்திஜியோட ஃபேஸ் வந்துட்டு கலர் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு இருக்கும் லேம்ப் கிளாஸில். இவங்க ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் மேலே வந்து ஒரு பேர்டனாக வந்து திணிக்க மாட்டாங்க. திங்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, மீதி எல்லாமே வந்து குழந்தைங்களே கிளாஸ்ல செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண வைப்பாங்க. இந்த நாள் வரைக்கும் நான் விசாகனுக்கு பெருசாக ஆக்டிவிட்டி அப்படின்னு செஞ்சு ரொம்ப இது ஸ்ட்ரெயின் பண்ணதே கிடையாதுங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்கூல்லே பண்ணுவாங்க, கிளாஸ்லேயே பண்ணிடுவாங்க. இந்த மெட்டீரியல் கொடுங்க, அதுவுமே ரொம்ப கஷ்டமானதுலாம் இருக்காது. சும்மா இந்த கலர் பென்சில், க்ளூ, இந்த கலர் சார்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஃபுட் டேல வந்துட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்டினாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே அதெல்லாம் வந்துச்சு. ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டெஸ்ட் வந்து கம்பல்சரி அவங்க வச்சிருவாங்க. ஆஃப் இயர்லி ஆனுவல் எக்ஸாம்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு அவங்க மாடல் பேப்பர்ஸ் மாதிரி வச்சு இந்த மாடலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷீட் எல்லாமே அவ்வளோ கொடுப்பாங்கங்க. எக்ஸாம்ஸ் நியர்பை வர்றப்போ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குட்டீஸு. மந்த்லி டெஸ்ட்டு, குவிஸ் காம்படிஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன், இது எல்லாமே வச்சுருக்காங்க. கிளாஸ் பார்ட்டி வச்சுருந்தாங்க, லாஸ்ட்டாக டிசம்பரில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லீவ் அப்போ வச்சுருந்தாங்க. ஸோ 2 தடவை வந்து கிளாஸ் பார்ட்டி வச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டு, கிளாஸ் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு நம்ம பே பண்ணணும். இஷ்டம் இருக்கிறவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் வந்து கூப்பிட்டு போனாங்க. அது வந்துட்டு ஃப்ரீ தான். ஏன்னா இங்கே வந்துட்டு இவங்க எக்ஸ்போ தான் போயிருந்தாங்க, அதனால ஸ்கூல் ட்ரிப் வந்துட்டு ஃப்ரீ தான். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் இதெல்லாம் வந்துட்டு விசாகனோட படிக்கிறது இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. நான் வந்து ஒரு டே விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க. நாங்கள் எங்களோட ஷோஃபா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டீப்பா அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நாங்கள் இது வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இதை பற்றி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். இது நாங்கள் இங்கே ஹாலில் வந்து வச்சுருக்கோங்க. இது முன்னாடி டீப்பா இருந்த இடம் தான், அந்த குட்டி டேபிள் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இப்போ இது வச்சுருக்கோம்.
ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ என்ன வச்சுருக்கோம்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கோம். விசாகன்குட்டியோட ட்ரெஸ்ஸஸ், அச்சுப்பாப்போட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இது வாங்கினதுலேருந்து எப்படி செட் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மெயினாக இது வந்து எதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியாகவே வரும். நாங்கள் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வெப்சைட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 149 ரியால் வந்துச்சு. நாங்கள் வந்து இது மொத்தம் 9 பாக்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் 2 பாக்ஸ் வந்து அடிக்கலாமாங்க, இன்னும் 2 பாக்ஸ் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். இப்போதைக்கு எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து கம்மியாகவும் பண்ணிக்கலாம், அதிகமாகவும் இன்னும் 2 பாக்ஸ் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்து 6 பாக்ஸ் வச்சாச்சு. திரும்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்மளுக்கு எங்கே தேவையோ அப்படி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு உட்டன் கபோர்டு அது மாதிரி வாங்காத இப்படி வந்து வாங்கிட்டோம். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 149 ரியால் வருது. ஸோ நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நியர்பை இப்போ நாங்கள் ஒரு மாதமாக யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 2 இது மட்டும் அடிச்சிருந்தார், அதாவது 6 பாக்ஸ் மட்டும் இருந்தது. இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் தாங்க. விசாகன்குட்டியோட ட்ரெஸ்ஸு, அச்சுப்பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, டிஷர்ட் தனியாக, அதுக்கப்புறம் பேண்ட்டு தனியாக விசாகன் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கோம். நிஜமாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெவியான இதெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வைக்கணும் இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாங்க. இதை நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டியாக உட்டனில் சுற்றி கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து தட்டி கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு சூப்பரான ஒரு கபோர்டு வந்து கிடச்சிருச்சு. நிஜமாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நியர்பை நாங்கள் ஒரு 1 மந்த் கிட்டே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எப்பயுமே நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ மாதிரி போடணும்னு நினைப்பேன், அது கண்டிப்பாக முடியாமல் போயிடுது. அதனால தான் இது நியர்பை இதை அடித்து 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட பேர் கூட நான் சொல்லலை. சப்போஸ் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிறதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. ஆனால் கீழே இருக்க ட்ரெஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டோம் விசாகன். அதனால தான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. இந்த கபோர்ட் நாங்கள் செட் பண்ணதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மணி வைஸும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உட்டன் ஷெல்ஃப் வாங்கினாலுமே நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 150 ஆகிடும். அதை திரும்பி வேறு வீட்டுக்கு போகணுன்னா எடுத்துகிட்டு போக முடியாது. இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா கூட அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கள் வீட்டில் எந்த ஒரு திங்ஸுமே இவர் வந்து அப்படி தான் வாங்குவார். ஏன்னா மெயினாக நம்ம ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நேரம் வந்துட்டு யூஸாக இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் வாங்குவார் இவர். அச்சுக்கு வந்து இதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 ரோ வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியுங்க. இன்னும் வந்து அந்த பிளாக்பெர்ரி கீழே அந்த ரம்பூதான் அதெல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். என்னடா தங்கம் லித்து என்ன பண்ண போறீங்க? ஃப்ரூட்ஸ் சொல்ல போறீங்களா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாம். சரி ஓகே. அச்சு அம்மா கேட்குறேன், லித்து அத்தை கேட்குறேன், ஃப்ரூட்ஸ் சொல்லிடுறோம். ஓகே நகருங்க நகருங்க. நான் ஒரு ஃப்ரூட்ஸாக கேட்குறேன், நீங்கள் வந்து டச் பண்ணும் அதை. ஓகே பைனாப்பிள். வெரி குட். லித்து நவுந்து கூடா. கோவா. கோவா எது? அது கோவாவா? வெரி குட். கிவி. வெரி குட். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். ப்ளம். ப்ளம். ப்ளம் எது? வெரி குட். லிச்சி. லிச்சி. வெரி குட். அதுக்கு அடுத்து மேங்கோ. 2 பேருக்கும் பிடிச்ச மேங்கோ. மேங்கோ எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு டான்ஸ் நண்டூஸ். வெரி குட். லெமனுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஸ்வீட் லெமன். அது ஓகே. மேல மேல ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். இங்க பொமோகிரானட் கீழே என்ன இருக்கு? பொமோகிரானட் கீழே. ஓகே அது கீழே. அப்படியா? சரி பொமோகிரானட் கீழே என்ன இருக்கு?
போட்டு ஜூஸ் குடிக்கலாம். கேரட் போட்டு ஜூஸ் குடிக்கலாமா? குடிச்சிருவோம். அப்புறம் இது கட்டலாம். அப்படியா? இது என்ன அச்சு? இது பேர் என்ன? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியா? பாரு, என்னது? நீ சொல்லு. கத்திரிக்காய். கத்திரிக்காவா? கட் பண்ணிட்டு சாப்பிடலாம். கட் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிடணும். சமைச்சிட்டு சாப்பிடணும். ஆமா அச்சு, இதுல கஸ்டர்ட் ஆப்பிள் எங்க தங்கம் இருக்கு? கஸ்டர்ட் ஆப்பிள் இல்லையே. இருக்கு, அங்க நல்லா பாருங்களேன். கஸ்டர்ட் ஆப்பிள். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இப்பதானே அது பிஎஸ்ன்னு சொன்னோம். கஸ்டர்ட் ஆப்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கஸ்டர்ட் ஆப்பிள். ஆ, கஸ்டர்ட் ஆப்பிள். அவகாடோங்க. அவகேடோ தெரியலையே எனக்கு. இது அவகாடோ. ஆ, இது வாட்டர்மெலன். இது செர்ரி. இது வாட்டர்மெலன். வெரி குட், வெரி குட். ரொம்ப ஸ்பெஷலான லஞ்சுங்க. பருப்பு வந்து போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அவரைக்காய் பொரியல். இந்த தடவை அவரைக்காய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. எப்படி ஒரு 1/2 கிலோவாவது இருக்கும் போல். செம்மையாக இருக்கும். அவ்வளோ பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் கார்டன் போயிட்டு பறிச்சுட்டு இருந்தேன். வெறுன்னு வந்துட்டேங்க. ஏன்னா அச்சு பாப்பா கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு இருந்தாலா, அதனால தான் பறிக்கிறப்ப வீடியோ எடுக்க முடியல. சரி, ஏன் போன வாரம் தான் எடுத்தோமே அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. எவ்வளோ அவரைக்காய் இருக்குது பாருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளோட கார்டனோட ஸ்பெஷலாகவே வந்துட்டுருக்கு. காலையில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அவரைக்காவும் மொச்சையும். குட்டி வந்து எனக்கு மொச்சையெல்லாம் உரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். நல்லா முழுப்பாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது மொச்சை. தோல் கட்டுப்பா, நிறைய தோல். விசாகன் கேட்குறேன், என்னம்மா தோல் இவ்வளோ வந்துருச்சு, மொச்சை வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்படிதான்பா இருக்கும் அப்படின்னு. டபுள் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா ஷைனியாக இருக்குது. சாம்பாருக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைங்க, அதனால தான் சரி பறிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து அப்பப்போ தாங்க வந்து கருவேப்பிலை பறிச்சுப்போம். ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கிறது இல்லை, நம்ம கார்டனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு போய் பறிச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை பறிச்சுக்கலாம். சும்மா ஒரு 2 செடி இருந்தாலே போதும். ஸோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லியும் பறிச்சாச்சு. சாம்பார் வந்து சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம கார்டனில் இருந்து வந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, மொச்சப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். செம்ம ஹாப்பி. இன்றைக்கி 3 திங்ஸ் வந்து நம்ம கார்டனில் இருந்து வந்துருச்சு. சாம்பார் வந்து மண் சட்டியில் தாங்க வச்சுருந்தேன். நான் வந்து மண் சட்டியில் தான் சமைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண் சட்டியில் செய்யறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சட்டி எல்லாமே ஊரில் தான் வாங்கிட்டு வந்தேன். கருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. ஸோ இதில் செஞ்சோன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக போலி வேணும்னு கேட்டார். ஆனால் நைட்டு டின்னருக்கே போலி ஆயிடுச்சு. என்ன போலி அப்படின்னா பருப்பு போலி. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு ஜீவிதா தான் அழகாக தட்டிகிட்டு இருக்காப்புல. நல்லா தட்டுறாங்க ஜீவிதாவில். நம்ம போலி மாஸ்டர் அழகாக தட்டிட்டாங்க போலியை. பேசாத ஒரு போலி கடை போட்டிருப்பா, நாங்களாம் வந்து வாங்கிக்கிறோம். 3 போலி வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளார பருப்பு ஸ்டஃபிங்கோட செம்மையாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நெய்யெல்லாம் போட்டு சுட்டுருக்கோமா, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. போலி எல்லாத்தையும் சுட்டாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட போலி. யாருக்கெல்லாம் போலி பிடிக்கும், வாங்க சாப்பிட்லாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.